ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்திக்கான வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில், அதாவது பாப்பி ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டுருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேக்கேஜ் போடுறதுக்கான அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான். நீங்கள் வந்து டே பை டே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு கிடச்சிது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஏர்னிங்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அப்கிரேட் பேக்கேஜ் அப்படிங்கிற நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அப்கிரேட் பண்ணுறது, அதாவது பாப்பர் ஸ்மார்ட்டில் எப்படி வந்து நம்மளுடைய ஐடியை அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பாப்பி ஸ்மார்ட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அப்கிரேடு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து ஆட்ஸ் வாட்சிங் அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெண்டு வகையான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வாட்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செக்அப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து 599 இருக்குது. ஸோ டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து 12 ரூபி. பிளான் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 120 days. ஸோ 120 daysக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ட்ரையலாக பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் அமௌண்ட் 1199 ரூபா, அதாவது சம்திங் 1700 சம்திங் வருது. டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபி. பிளான் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 120 days, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 299. ரன் அப் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 6199. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடப் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 9999, சரிங்களா. ஸோ 9999 ரூபா. ஸோ டெய்லி ஏர்னிங்ஸ் 175 ரூபா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் அமௌண்ட்டு 15199, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் இருக்குது. டெய்லி ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 ஏர்னிங்ஸ், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் அப்படின்றத அவங்க பர்டிகுலராக எல்லா பிளானுக்கும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சூஸ் பண்ணுற பேக்கேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ட்ரையல் பிளான் இருக்குல்ல, ஸோ அப்கிரேட் பிளான் அப்படிங்கிற நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துக்கிறேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் பிளான் வந்து ஆட்ஸ் வாட்சிங் வந்துடும். ஸோ பிளான் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1199. QR கோட் அவங்களுடைய QR கோட் வந்து கொடுத்துட்டாங்க. HDFC பேங்க் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய UPI ஐடியும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்களுடைய எல்லா ஐடியுமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்துருக்கு. பாப்பீஸ் மல்டி ட்ரேடர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. IFSC கோட் இருக்குது. ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பரை போட்டு பேமெண்ட் டாக்குமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வந்து கொடுக்கணும். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பீஸ் லிட்டில் மில்லட் ரைஸு, பாப்பீஸ் கருப்பு கவுனி அரிசின்னு நினைக்கிறேன், ரான்னு நினைக்கிறேன், ஐ திங்க். பாப்பீஸ் பாப்கார்னு, அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாப்பீஸ் பிளாக் டேட்ஸு 500 grams. பாப்பீஸ் சாஃப்ரான் பேபி சோப்பு, எஸ். சாஃப்ரான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சாஃப்ரான் பேபி சோப்புன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குங்குமப்பூ சோப்புன்னு நினைக்கிறேன். பாப்பீஸ் ப்ரௌனிஷ் சுகரு. ஸோ அடுத்து பாப்பீஸ் கருப்பு கவுனி போலட் அப்படின்ட்டு இருக்குது. பாப்பீஸ் ஃப்ளக்ஸ்டைல் மில்லட் ரைஸு, பாப்பீஸ் நீம் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாப்பீஸ் கோகோனட் ஆயில், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த அக்கௌண்ட் டீல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் இது வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். சிம்பிளாக வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகிறேன். ஸோ பேமெண்ட் பேஜுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூகுள் பே போயிடுவோம். ஸோ கூகுள் பே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் கொடுத்துட்டு ஸோ அப்லோடு ஃப்ரம் கேலரி அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா QR கோட் பார்த்திங்கன்னா QR கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பேமெண்ட் என்ன அப்படின்னா 1199 தான் பேக்கேஜோட ரேட்டு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரையல் அப் பிளான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ட்ரையல் அப், ஓகே கொடுத்துட்டு ஸோ பே அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீக்ரெட் நம்பரை போட்டாச்சு. ஸோ போட்டது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க ஓகேவா, பேமெண்ட் ஆகிடுச்சு. ஸோ பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டன் கொடுத்துக்கோங்க. ஸோ டன் கொடுத்துட்டு ஸோ டன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாப்பர் ஸ்மார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரோல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் கொடுத்து பாட்டம் வரையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்க்ரால் கொடுத்துட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. டன் அப்படிங்கிறத கொடுத்தது லாங் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்தாச்சு சரிங்களா. ஸோ ப்ராப்பராக எடுத்தாச்சு. ஸோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க 53720ங்களா. ஸோ வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பர். ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை மறந்துடாமல் நீங்கள் வந்து போடணும் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 537204099 சரிங்களா. ஸோ 537204099 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் நம்பர் கேட்டாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம போடணும். ஸோ 537204099 அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 409 சரிங்களா. ஸோ ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. சூஸ் ஃபைல்ஸில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த லாங் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம அதில் வந்து அப்லோட் பண்ணிட வேண்டியதான். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் ஆயில் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாப்பிஸ் கோகோனட் ஆயில் 500 ml அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து சப்மிட் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். ஸோ சப்மிட் அப்படின்னு கொடுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்ஸ் வாட்சிங் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்ஸ் வாட்சிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நேம் ட்ரையல் பிளான் வந்து 0 days வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து ஆட்ஸ் வாட்சிங் ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வந்து டேஷ்போர்ட் வந்து போயிடலாம். ஸோ டேஷ்போர்ட் போய்ட்டு ஒரு ரீப்ளஸ் வந்து கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ரெக்வஸ்ட் இப்போ தான் வந்து பிளானுக்கு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்ட் அண்ட் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறலாம் இருக்குது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிளான் இங்கே வந்து வந்துருச்சு. இங்கே டேஷ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்துட்டு ட்ரையல் பேட்ஸு 1199 அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம பிளானுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து டாஸ்க்கு பண்ணுறது அப்படின்ற ஸோ பிளானை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பிளான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி டாஸ்க் பண்ணுறது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பாப்பி ஸ்மார்ட்டை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பாப்பி ஸ்மார்ட்டை நீங்களும் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸ் அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸும் இருக்குது அப்படின்றத ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ண முடியும். ஸோ ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷிஃப்.